நம்ம இன்னைக்கு என்ன பாடப்பகுதி பார்க்க போறோம்னா அறம் என்னும் கதிர் அப்படிங்கிற ஒரு பாடப்பகுதி பார்க்க போறோம். அறம் என்னும் கதிர் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா அறம் அப்படின்னா நல்ல செயல்களை செய்யறது தான் அறம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன் நம்மளுக்கு பாடப்பகுதியை வச்சிருக்கிறோம்னா இளமை பருவமாகிய இந்த பருவத்துல தான் நம்ம நல்ல பண்புகளை நம்ம என்ன பண்ண முடியும், கற்றுக்கொள்ள முடியும். நல்ல பண்புகளை கற்றுக்கொண்டாதான் நம்ம ஒரு நல்ல மனிதனா உருவாகவும் முடியும். இப்போ நல்ல பண்புகள் அப்படின்னா பேசுறது ஒரு பண்பு. ஆனா அந்த பேசுறதுலயே இன்சொல் பேசுறோமா இல்ல வன்சொல் பேசுறோமா அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குது. அதாவது இன்சொல் அப்படின்னா மற்றவங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சொற்களை பேசுறது தான் இன்சொல். வன்சொல் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு துன்பத்தை தர மாதிரியான சொற்கள் தான் வன்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா ஒருத்தங்க துன்பத்துல இருப்பாங்க, யாரையாவது ஒருத்தங்க இழந்த துன்பத்துல இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வறுமைங்கிற துன்பத்துல இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரியே ஒரு இள வயதில் இருக்கக்கூடிய ஒரு பையனோ பொண்ணோ வீட்டில் அப்பா திட்டாங்க, அம்மா திட்டாங்க. அதாவது ஒன்று எது அப்பா அம்மா திட்டுறது நல்லதுக்காக தான் இருக்கும், ஆனால் அவங்க திட்டாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய வருத்தத்தை போக்குறதுக்கு நம்ம என்ன மாதிரியான சொற்களை பேசுவோம், சரிங்களா? இந்த மாதிரி சில சூழ்நிலைகள் எல்லா பக்கமும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமா மாறும். அப்படி சூழ்நிலைகள் மாறும்போது நீங்க அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல என்னென்ன இனிய சொற்களை பயன்படுத்துவீங்க அப்படிங்கிறதுக்கு நீங்க கண்டிப்பா உங்களுடைய இவ்வளோ நாள்ல ஏதாவது ஒரு சூழ்நிலையை கடந்து வந்திருப்பீங்க. அங்க யாராவது ஒருத்தங்களுக்கு நல்ல சொற்களை சொல்லி அவங்கள பூஸ்டப் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தா அந்த கருத்துக்களை நீங்க என்ன பண்ணுங்க, என் கூட பகிர்ந்துருங்க. என்ன தப்பு பண்ணாங்க, எதுக்கு திட்டினாங்க அப்படின்னு விசாரிச்சு, சரி இதுக்கு சேடாக இருக்காங்க, அவங்க நல்லதுக்காக தான் திட்டிருக்காங்க, இனிமேல் இந்த தப்பை தடுத்து இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அதாவது பேரண்ட்ஸ் உங்க குழந்தைய திட்டி அந்த குழந்தை ஏதாவது சேடா இருக்குது அப்படிங்கும்போது நீங்க இந்த மாதிரி ஒரு அறிவுரையை இனிமையான முறையில சொல்லி நீங்க அதை சரி பண்ணுவீங்க. சரி, சொல்லுங்க தன்யா. அவங்க கடன் பிரச்சனையில் இருக்கும்போது நான் அவங்ககிட்ட போய் கடன் இருக்குன்னு யோசிச்சுட்டே இருந்தால் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஸோ கடன் அடைக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு ஜாபுக்கு போய் நம்மளால எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ அதை சேர்த்து வச்சு கடன் அடைக்கலாம்னு சொல்லுவேன். கடன்கிற பிரச்சனைக்கு கஷ்டப்படும் போது இந்த மாதிரி இனிமையான சொற்களை அவங்க நம்ம நம்பிக்கை கொடுத்தா அவங்களுக்கும் ஒரு தைரியம் ஓகே என்னால் முடியும் அப்படின்னு அவங்க இப்போ என் ஃப்ரெண்டு எக்ஸாம் டைம் நல்லா படிக்கிற போகுது, ஆனால் பயன்பட்டா அவங்களோட மார்க்கில் குறைவாகும். அப்போ நம்ம மோட்டிவேட் பண்ணி ஆல் நல்லா பண்ணுன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி நீங்களே எடுத்து சொல்லலாம், இதை நீ பயந்து ஆனால் இந்த டெஸ்ட்லாம் நீ நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒருத்தவங்க ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ரொம்ப முடியாமல் இருந்தால் இப்போ போய் அவங்ககிட்ட ஒரு பொண்ணு ஆகுது நல்லா இருக்கு, அது ஒரு மனசு தான் உண்மைதான். உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்ககிட்ட மன பயத்தை போக்குறாங்க, அவங்க பாதி சரியாயிருக்கும். மேம் இப்போ அறிவியல் சார்ந்த ப்ராஜெக்ட்லாம் இருக்கும், அது இப்போ இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட ரெப்ரசென்ட் பண்ணணும்னா டெல்லிக்கு போகணும். அப்படி இன்கேஸ் ஒருத்தர் டெல்லிக்கு போயிட்டு அவரோட ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆகிடுச்சுன்னு ஒரு மனசுலையோட அழுதுட்டு இருக்காங்க. நான் போய் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி சார் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்பா, இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆகிடுச்சு என்னன்னு சொன்னாங்க. சார் உங்கள் ப்ராஜெக்ட் என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்பா, அவரை எக்ஸ்டெண்ட் பண்ணுவார். நான் என்ன சொல்லுவேன்னா இந்த மாதிரி உங்கள் ப்ராஜெக்ட்ல என்னென்ன ஃபால்ட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் அதை என்னென்ன திருத்தலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணுங்க சார், கண்டிப்பாக கொஞ்சம் ப்ராஜெக்ட் ஜெயிக்கும், ஆல் தி பெஸ்ட் சார் அப்படின்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்துவேன். அடுத்த முயற்சிகளை சமாதானப்படுத்தி அவர் முயற்சி வைப்பேன். அதாவது ஏதாவது ஒரு செயல், ஏதாவது ஒரு திட்டத்துல எடுத்து அந்த திட்டத்துல தோல்வி அடைஞ்சவங்களோட மனவேதனை ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப அந்த மனவேதனையை நம்ம என்ன பண்ணலாம், அந்த ப்ராஜெக்டை எடுத்து மறுபடியும் பார்த்து, ஏன்னா நிறைய பேர் செய்யாதது என்ன தப்பு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு துன்பம் வருது அப்படின்னா அந்த இடத்துல கலங்கி போய் அவங்க உட்கார்ந்துடுறாங்க, அதே இடத்துல நின்றுறாங்க. அந்த இடத்துல நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு ஒரு தடவை என்ன பண்றதுல போய் பாக்குறது இல்லை. அப்படி பார்த்து பிரகல் சொன்ன மாதிரி அந்த மாதிரி எதனால நம்ம தோத்துட்டோங்கிறத செக் பண்ணி பார்த்தாவே நம்ம என்ன ஆகிருவோம், சக்சஸ்க்கு வந்துருவோம். அப்போ எல்லா இடத்துலையுமே மக்கள் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம கூட இருக்கிற சக மனிதர்கள் ஏதாவது ஒரு துன்பத்துல இருப்பாங்க. ஆனா அந்த துன்பத்துல அவங்க அப்படியே இருக்காம நம்ம போய் என்ன பண்ணணும், நம்மளால முடிஞ்ச இனிமையான சொற்களை நம்ம கொஞ்சம் பேசணும். பேசி அவங்கள திருப்பி கொண்டு
கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு சக மனிதனா நல்ல ஒரு குடிமகனா இருக்கிறதுக்கான அடையாளம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அந்த வழியை பின்பற்றணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி.